ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் ஒரே விவாதம் ஒரே விவாதம். அதில் என்னென்னா, மக்கள் அடுத்தவங்க குறைய தான் பார்க்குறாங்க. அவங்க குறைய சரி செய்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு விவாதிச்சுட்டு இருந்தாங்க. உடனே ராஜகுருவும் இது உண்மைதான் அப்படின்னு இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கும் அப்படியே விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் அறைக்கு ஒரு ஓவியர் வந்தார். ஒரு படத்தை வரைஞ்சிட்டு வந்தார். படத்தை வரைஞ்சிட்டு வந்தோடனே அந்த படத்தை ராஜாக்கிட்ட காட்டினார். ராஜாக்கிட்ட காட்டினோடனே ஒன்று ராஜகுருக்கு வேஷம் தூண்டிச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நல்லா மக்கள் நிறைய கூடுற இடத்துல வச்சு இதில் உள்ள குறைய நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஒன்று திருப்பி எல்லாம் கொண்டு போய் ஒரு குறுகலான சந்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. குறுகலான சந்தில் வச்சோடனே எல்லாரும் ஒருத்தர் ப்ரஷ்ஷை தொட்டு கண்ணை சரி பண்ணுறேன்னு கண்ணில் இது பண்ணுறது, அப்புறம் மூக்கை சரி பண்ணுறேன், காதை சரி பண்ணுறேன்ட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறையாக சரி செய்கிறேன் அந்த ஓவியத்தையே கோணலாக்கிட்டாங்க. உடனே அடுத்த நாள் அரசவைக்கு அந்த சாயந்தரம் எல்லாரும் அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு அரசவைக்கு போயிட்டாங்க. அரசவைக்கு போனோன்னு பார்த்தீங்களா ராஜா, எல்லோரும் எப்படி எப்படி பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி கிறுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. உடனே எல்லோரும் ஒரு முடியுமா சரி. உடனே தெனாலிராமன், இல்லை நான் சொல்கிற மாதிரி நாளைக்கு இன்னொரு ஓவியத்தை கொண்டு போய் அங்கே வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, எப்படி கொண்டு போய் வைக்கணும்? இதே மாதிரி தான் ஓவியத்தை வச்சுட்டு நீங்கள் இந்த வாட்டி உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சுனா இது பண்ணாலும் நீங்கள் உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்கள், ஒரு இதில் சொல்லுங்கள், ஒரு பேப்பரை வச்சுட்டு அதில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்னு இந்த வாட்டியும் அதேமாரி போய் வச்சுட்டாங்க. போய் அந்த குறுகலான சந்தில் ஓவியத்தை வச்சுட்டாங்க. ஓவியத்தை வச்சுட்டு ஒரு பேப்பரை வச்சுட்டு பணம் வச்சுட்டு இதில் உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் எழுதி. உடனே அதே மாதிரி மக்கள் என்னடா இது நேற்று வச்ச ஓவியம் இன்றைக்கும் இருக்குது, ஆனால் இந்த வாட்டி என்னடான்னா மக்கள் எதுவும் சரி செய்யக்கூடாதுன்னு உடனே பார்த்துட்டு எல்லோரும் இதேமாரி வரவங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க, வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க, வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க, இப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. உடனே அதுக்கப்புறம் திருப்பி சாயந்தரம் போல் பார்த்தா ஓவியம் அதே மாதிரி அழகாக இருந்தது. யாரும் இருந்துச்சு. உடனே அதை எடுத்துக்கிட்டு அரசவைக்கு போனாங்க. அரசவைக்கு போனால் பார்த்தீங்களா ராஜா, நம்ம அறிவிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே உடனே தெனாலிராமனுக்கு நன்றி சொன்னாங்க. உடனே ராஜகுரு, எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்து தான் எதுவும் பேசு. நன்றி, வணக்கம்.